இப்ப காஸ்மோ என்ன பண்றான் அந்த புக் படி? இப்போ பிரிஞ்சிருக்கும். ஆனா நான் கடைசியா பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த காஸ்மோ கடைசி அத்தியாயத்துல என்ன புக் முடிஞ்சிருச்சா இல்லையா? புக் முடிஞ்சிருச்சு. அந்த கடைசி அத்தியாயத்துல ஒரு சீன் இருக்குல்ல, எனக்கு அதை சொல்லுங்க. காஸ்மோ அந்த கடைசி அத்தியாயத்துல என்ன பண்ணா, லூனா என்ன பண்ணாங்க? ஆக்சுவலா வந்து ஹீஸ் a ஸ்டார் அப்படிங்கறனால நட்சத்திரம் மனுஷனா ஹியூமனா வருவாங்க. சோ அதனால அந்த பொண்ணை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அண்டார்டிகா ஐலாண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த ஓரமா நின்னுட்டு இருப்பான், அந்த பையன் வந்து அந்த பக்கமா மேல மறந்துட்டு பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி அதாவது நான் அன்னைக்கு காலைல ப்ரொபோஸ் பண்ண பேசின டைலாக் அவன் அதுல பேசுவான் அந்த கதையில. இந்த மாதிரி ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட இருந்து எடுத்த எல்லா விஷயத்த வச்சுதான் நான் ஒரு லெட்டர் ஒன்னு ரெடி பண்ணி உன் கையில கொடுக்க வந்தேன். அந்த லெட்டரை ஒரு கைகள் வாங்கிச்சு. ஆனா அது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருப்பா நான் எதிர்பார்க்கல. அந்த லெட்டர்ல வந்து நீ என்னைக்காச்சும் நீ ஒரு நாள் அந்த லெட்டரை திரும்பி பாக்குறப்போ என் ஞாபகம் கண்டிப்பா வரும். அப்ப என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் அதுல கொடுத்திருப்பேன். நீங்க அதை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காஸ்மோ வந்து கையில அந்த நட்சத்திரத்தோட பீஸை எடுத்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே இறந்து அந்த அண்டார்டிகாக்குள்ள அப்படியே இறங்கிடுவான். அந்த தண்ணியில இறங்கிடுவான். அந்த தண்ணியில இறங்கினதும் அந்த பொண்ணு போய் பாக்குறப்போ அந்த காஸ்மோ அப்படியே ஐஸ் கட்டியா அப்படியே நிப்பான். அதனால நான் இறந்தும் அவள்கிட்ட போக கூடாது. ஆனா அவ என்ன பாத்துட்டே இருக்கணும். அவளை விட்டு நான் பிரியவும் கூடாது. நான் சாகிறதுக்கு முட்டாள் உள்ள அப்படிங்கறது அவளுக்கு தெரியும். அதனால காஸ்மோ இறந்ததை பார்த்து லூனா கடைசியா என்ன பண்ணா? சிரிச்ச முகத்தோட கண்ணு கலங்கி அவ ஒவ்வொரு மணித்துளிகளும் அவ வாட்ச்ல விழுந்து அப்படியே என் மேல பட்டுச்சு. அதாவது அந்த ஐஸ்